ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் குஸ்கா செய்ய போகிறோங்க. வெள்ளை குஸ்கா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம சோறு பொங்குற பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க, கிராம்பு போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு, கரிஞ்சு போகாமல் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து விடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அதையும் கலந்து விடுங்க. மல்லி இலை போட்டுக்கோங்கங்க. மல்லி இலையை போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. கரைஞ்சி போயிடக்கூடாது. தக்காளி போட்டுக்கோங்க, அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டுங்க. உள்ளி போட்டுக்கோங்க. உள்ளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கேங்க, நல்லா சதைச்சி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க எண்ணெயோடு. கரிஞ்சி போயிடக்கூடாது. ஒரு சாதனம் கரிஞ்சி போயிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியை ஊற்றி விட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி விடுங்க. மூடி விட்டு கொதிக்க விடுங்க. இன்னும் கொதிச்சிருச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசிங்க. தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிட்டேன். உங்கள் அவசியத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. வாங்க கொதிக்கட்டும். அடைச்சி வச்சுருக்கேங்க. இந்த கொதிச்சிருச்சு. இடைக்கி ஒரு லேசாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கொதிக்கட்டும். கொதித்து எனக்கு தம் ஆகிற பருவத்தில் வந்துருச்சுங்க. இப்போ டீ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி விடுங்க. மூடி விட்டு தம் போட்டுக்கோங்க. எனக்கு எப்போயுமே இந்த ஆட்டு உரல் கல் தாங்க இருக்கும். அதை வச்சு நான் தம் போட்டுக்கிட்டேன். இந்த பார்த்திங்களா, அரிசி உடையாமல் குழையாமல் சூப்பராக வந்திருக்குது. இதாங்க ஒயிட் குஸ்கா. இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் மேலே ஒரு கொஞ்சோல மல்லி இலையை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சில்லி வறுத்ததும் சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாமா? வாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்கவும் வரேன். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.